ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, நாம் தொடர்ந்து யோக முத்திரைகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு அற்புதமான முத்திரை என்னென்னா, அதாவது நிறைய முத்திரைகளை நாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். வாஸ்து நிபுணர்கள் ஒரு முத்திரையை பற்றி சொல்கிறாங்க. அதாவது குபேர சம்பத்து அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணம் என்னென்னா, செல்வ வளமும் எல்லா வளமும் நமக்கு வரணும். அதுக்கு இந்த செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும். வீட்டின் உள்ள மூலையில் இருக்கக்கூடிய இந்த குபேர மூலைன்னு சொல்லுவாங்க வாஸ்து நிபுணர்கள். அப்போ இந்த வாஸ்துவை நம்ம சரிப்படுத்துறதுக்கு நம்முடைய இந்த முத்திரையை கையாள சொல்லுவாங்க வாஸ்து நிபுணர்கள். இதுக்கு பேர் என்னென்னா, பழமையான பேர் வாஸ்து முத்திரை. வாஸ்து எப்போ வந்துச்சோ அந்த பீரியடில். ஆனால் இதோட உண்மையான பேர் என்னென்னா குபேர முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குபேர முத்திரையை தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். இந்த குபேர முத்திரை எப்படிப்பட்டதுன்னா, நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள் சக்தியை ஒன்றிணைச்சிருக்கிறது. இதோடைய கான்செப்ட் என்னென்னா, நினைத்த காரியத்தை சித்தியாக்க கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்திரை. இது மூலம் நம்முடைய வாழ்வு வளமாகும். குபேர முத்திரை இது. இந்த குபேர முத்திரையை நம்ம எவ்வளோ நேரம் செய்கிறோம் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் 1 மணி நேரம்லாம் 1/2 மணி நேரம்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணுறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. எவ்வளோ நேரம் ஈடுபாடோடு நீங்கள் செய்கிறீங்களோ அதான் முக்கியம். உதாரணம், நம்முடைய எதிர்கால திட்டங்கள், ஃப்யூச்சருக்கு நிறைய விஷயம் வச்சுருப்போம். அதை நம்ம மனசுக்குள்ளே காட்சிப்படுத்தி இதை நம்ம இந்த முத்திரையை செய்யும் பொழுது அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த குபேர முத்திரையில் இந்த 3 விரல் இணைக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்களும் மனதுக்கு ஒரு வலிமையை தருது. மனசுக்கு ஒரு அமைதியும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தருது. அது மட்டும் இல்லாமல் அதை தீவிரப்படுத்தி சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி நமக்கு தைரியத்தை உண்டாக்கி தருது. இதான் இதில் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட். சரி, இந்த குபேர முத்திரை எப்படி செய்யலாம்? ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. எப்படி பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். கையை அந்த முறையை மனசுக்குள்ளே ஒரு காட்சிப்படுத்தணும். உங்களுடைய எதிர்கால ஃப்யூச்சர் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை, உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, இதை ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அப்படியே மனசுக்குள்ளே நீங்கள் வச்சு அதை காட்சிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த முத்திரையை, இந்த குபேர முத்திரையை அழுத்திக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து செய்யணும். சரி, இதை எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஏற்படும். 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரை இதை நம்ம செய்யலாம். டெய்லி ஒரு 2 முறை செய்யலாம். காலையில் மாலையில் செய்யலாம். 15 மினிட்ஸ் மேலே கூட செய்யலாம். கொஞ்சம் உங்கள் உடம்புல சூரியன் ஒளிப்பட்டால் நல்லது, அல்லது உங்களுடைய உடம்புல நிலவு ஒளிப்பட்டால் இன்னும் நல்லது. அதோடைய சிறப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும் கூட. இது என்னுடைய அனுபவம். சரி, வெறும் இது மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த முத்திரையா அப்படி ஒரு கேள்வி வரும். கிடையாது. வெறும் நம்ம இந்த முத்திரை அழுத்துறதுனால நம்ம ஆசைகள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற போகிறது இல்லை. அதையும் தாண்டி நம்ம உடல் ரீதியாக, மன ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் இது மூலயமா சரியாகுது. இந்த குபேர முத்திரை அழுத்தும் போது சூரியன் கண்ட பனி போல் உங்கள் பிரச்சனை எல்லாம் நீங்கி போயிடும். எதுவாக இருந்தாலும் சரி நீங்கி போகும். இந்த குபேர முத்திரையை நம்ம செய்தோம் அப்படின்னா மன அமைதி, தன்னம்பிக்கை, குறிக்கோளை நிறைவேற்றக்கூடிய தன்மை ஏற்படும். புத்தி கூர்மை எல்லாருக்கும் ஏற்படும். அதீத நினைவாற்றல் அதிகமாக ஏற்படும். அதுக்கு பிறகு உடலை கிளென்ஸ் பண்ணுறதுக்கான விஷயம் தானாக நடக்கும். நிறைய பேர் இந்த ஹீலர்ஸ்லாம் இருப்பாங்க, கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா செய்வாங்க. சிம்பிள், குபேர முத்திரை பண்ணிங்கன்னா தானாகவே கிளென்ஸ் ஆகும். தானாகவே கிளென்ஸ் ஆகிறது மட்டும் இல்லை, பிராணசக்தியை தானாகவே கூட்டிக்கும் கூட இந்த வேலைகளை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் சைனஸ் பிரச்சனை யாருக்காவது இருந்துச்சுன்னா தாராளமாக ஒரு 1/2 hour உட்காந்து குபேர முத்திரையை ஈடுபாடோடு செய்யுங்க. சீக்கிரமாக ஒரு 1 or 2 months அந்த சைனஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாகிறத நல்லா ஃபீல் பண்ண முடியும். தலைவலி, மன அழுத்தம் இதெல்லாம் சரியாகும். அதே போல் பெயரிலேயே குபேரம் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த குபேரன் அது கொண்டு வரதால் நம்முடைய சிந்தனை முழுமை பெறும். மன ஒருமைப்பாடு அதோடு அது செயல்படுத்தும். இந்த முத்திரையினால் கிடைக்கக்கூடிய பெரிய நன்மை அது. இந்த முத்திரையை செய்யும் பொழுது பேரும் புகழும் பணமும் உங்ககிட்ட சேரும். அதாவது பேரு, புகழ் இதெல்லாத்தையும் கொண்டு வருது அப்படின்னா அதில் என்ன இருக்குன்னா, இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வலது மூலம் செயல்படுது. அதான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட். இந்த முத்திரையை கரெக்டாக ஈடுபாடோடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு முத்திரையாக இது இருக்கும். அது என்ன மாதிரி ஆசையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நிறைவேறும். எண்ணங்களை ஈடேறும். பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்வாக்கி சரிப்படுத்தும், எளிதாக்கிடும். குழப்பமாக இருந்துச்சுன்னா இந்த முத்திரையை பண்ணி உட்காருங்க. அதுக்கு பிறகு அதுக்கு முடிவெடுங்க. அந்த முடிவு தெளிவாக இருக்கும். நல்ல வளமும் செல்வமும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம்,
ஆடை ஆபரணங்கள், மனதில் தைரியம், துணிச்சல், பல நன்மையை வந்துக்கிட்டே இருக்கும் கூட இதை செய்யும் பொழுது. எந்த காரியம் தொடங்கினாலும் இந்த முதிரையை வச்சு நம்ம செய்யும் பொழுது, அதை ஆரம்பித்து நம்ம செய்யும் பொழுது அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியில் தான் முடியும். அதுக்கு பிறகு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, அதாவது ஆழ்நிலை உறக்கம் எனக்கு வேணும், ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த முதிரையை செய்யுங்க. ஆழமான உங்களுக்கு தூக்கம் வரும். உதாரணம் சொல்கிறேன். சில பேர் எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதிரையை நான் என்ன சொல்லுவேன்னா, அதாவது சாப்பிட்டு 2 hours சாப்பிட்டுட்டு ஒரு 45 minutes கழித்து இந்த முதிரையை நம்ம பிடிச்சிட்டு உட்காந்துட்டு நாம் ஒரு ஷார்ப்பாக ஒரு 30 minutes இந்த முதிரையிலே உட்காந்துட்டு இருந்தால் போதும். மனதை ஒருநிலைப்படுத்தி அப்படியே அமைதியாக இருந்தாலே போதும். நாம் ஈஸியாக நமக்கு தூக்கம் வரும், சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். ஏன்னா இதில் நெருப்பு இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு டைஜஷன் ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் தூங்கிடுவீங்க. ஆழ்ந்த உறக்கம் நமக்கு கண்டிப்பாக வரும். இதை நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு தூங்கும் போது வாயில் ஜொல்லு ஊற்றும், பேசும்போதும் வாயில் ஜொல்லு ஊற்றும். சில பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இதில் கண்டிப்பாக குணமடைவீங்க. ஜீரணம் எனக்கு மேம்பட மாட்டுது, ஜீரண சக்தி சரியாக இல்லை அப்படின்னா இதை செய்யுங்க, நல்லா ஜீரணம் ஆகும் சாப்பிட்ட பொருள். அதுக்கு பிறகு சிறுநீர் பிரச்சனை எதாவது இருக்கா, இதில் சரிப்படுத்தும். சிறுகுடல் அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனில் வலி ஏதாவது கோளாறு எதாவது இருந்தால் சரிப்படுத்தும். ரத்த அழுத்தத்தை முழுமையாக சரிப்படுத்துகிறது. இரும்பலை குறைக்கிறது. அதிக வேர்வை, நிறைய பேருக்கு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நிறைய பேருக்கு அதிகமாக வேர்வை வந்துகிட்டே இருக்கும் உடம்புல. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணிங்கன்னா வேர்வை சீக்கிரமாக அந்த அவதிப்படுறவர்களுக்கு குணமடைவீர்கள். முக்கியமாக பெயர், புகழ், ஆடை, ஆபரணங்கள் எல்லாம் இதெல்லாம் கிடைக்குதான். நான் இதை பற்றி இந்த விஷயத்தை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் இதை பற்றி அனுபவிச்சவங்கிட்ட நான் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பார்வையில் எப்படி இருக்குன்னா, இதை அவங்க பண்ணும்போது அவங்களுடைய அறிவுத்திறன் கூடுது, மன தெளிவு ஏற்படுது. அறிவுத்திறன் ஒரு மனுஷனுக்கு கூடும்போது மனத்தெளிவும் ஒருத்தவங்களுக்கு அதிகமாகும் போது அங்கே என்ன ஏற்படும் அப்படின்னா, புகழ் ஏற்படும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான ஆசைகள் நிறைவேற்றப்படும். அது மூலயமா ஆடைகள், ஆபரணங்கள்லாம் அவங்க தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணுவாங்க. அவங்க பேர் உயர்த்தப்படும். அதனால் அவங்களுக்கு கிடைக்கப்படுது. சில பேர் ஏதாவது தப்பாக நினச்சிக்கூடாது, இது மாதிரி இது பொருளை போட்டால் உடனே பேர் புகழெலாம் வந்துடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இது பயன்படுத்தும் போது வலது மூளை செயல்படுறதுனால அந்த மேஜிக் நடக்குது. முக்கியமாக ஆசைகள் நிறைவேற்றப்படுகிறது. கனவுகள் நீங்கள் கண்ட நல்ல கனவுகள் பலித்தே தீரும். இப்படியே நிறைய விஷயங்கள் இந்த முத்திரைகளை வச்சு சொல்லிக்கிட்டே போகலாம். அதுதான் இந்த குபேர முத்திரை மகா சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே மற்றவங்க கிட்ட போகிறத கொஞ்சம் நிறுத்திட்டு முதல்ல நீங்கள் செல்ஃபாக சரி பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பயந்துடாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். இப்போ சின்ன பையனுக்கு ஸ்கூலில் டீச்சர், எக்ஸாம், ஸ்கூல், இந்த மாதிரி. பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி, எல்லாருக்கும் ஒரு மாதிரி பிரச்சனைகள் ஒவ்வொரு வயதில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ என்ன மாதிரியாக இருந்தாலும் அது ஒன்றும் இல்லை தான். அதை ஃபஸ்ட்டு குபேர முத்திரையை பிடிச்சி உட்காருங்க. ஒரு 15-20 நிமிஷம் உட்காருங்க. அந்த தீவிரம் குறையிறத நல்லா உணர்வீங்க. அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட உணர்வை நீங்கள் கவனிக்கலாம். இப்போ ஏதாவது பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ குபேர முத்திரையை ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த இடத்துல அழுத்தத்தை மட்டும் ஆழமாக கவனிச்சிக்கிட்டே இருங்க. அது சீக்கிரமாக சரியாக வரது உங்களால் உணர முடியும். உங்கள் கனவுகள் நிறைவேற்றப்பட வேண்டும். முத்திரைகள் கூடவே பிரார்த்தனை மாதிரியே மனசுக்குள்ளவே ஓட்டிக்கிட்டே நீங்கள் அதை செய்யலாம். மனசு அப்படி இப்படி ஓடின்னு தான் இருக்கும். அதை நீங்கள் மனசை என்ன செய்யணும், மனசை நம்முடைய கவலை, தயக்கம், அவநம்பிக்கை இது எல்லாத்தையும் உங்களுடைய எதிர்மறையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு மனசை கொஞ்சம் ஒருநிலைப்படுத்தி அமைதியாக உட்காந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காகவே வெற்றி உங்கள் வசம் வந்து சேரும். எல்லா முத்திரையும் செய்வதற்கு பதிலாக நிறைய முத்திரை நிறைய பேர் செஞ்சிட்ருப்பாங்க. இந்த குபேர முத்திரை மட்டும் ஒழுங்காக கர்ம சிந்தனையுடன் மன ஒருமைப்பாட்டுடன் சரியாக செஞ்சோம் அப்படின்னா அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இது என்னுடைய அனுபவம் கூட. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பிஸ்னஸ் சரியாக மூவ் ஆக மாட்டுது. என்ன பண்ணலான்னு கேட்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த குபேர முத்திரை தொடர்ந்து செய்யுங்க. அவர் தொடர்ந்து செய்தார். எவ்ரிடே காலையில் ஒரு 1/2 hour, நைட் ஒரு 1/2 hour டெய்லி மெடிடேஷன் மாதிரி அப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு தானாகவே அவருக்கு மூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சது. அவருடைய முகம் பார்த்திங்கன்னா எப்பவுமே கடுக்கட்டு பிஸ்னஸ் ஆகலாம், மூஞ்சில் ஒரு மாதிரியாக இருக்கும். அவர் ஃபேஸை பார்த்தாலே கிளைண்ட் வர்றவங்க ஓட்டுருவாங்க, அது மாதிரி வச்சுருப்பார். அப்புறம் போக போக முகம் ஒரு பொன்னுருவல் வர ஆரம்பிச்சது. ஒரு ஃபேஸ்லாம் தேஜஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சந்தோஷம் வந்துருச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் தானாகவே மூமெண்ட் எப்படி வருது எப்படி போகுதுன்னு அவருக்கே தெரியல, ஆனால் மூமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு பிறகு. ஏன்னா அவருடைய அறிவும் அவருடைய மனத்தெளிவும் தானாகவே வளர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு பிறகு நிறைய பேருக்கு நான் இந்த முதிரைகளை சொல்லியிருக்கேன். இந்த
குபேர முத்திரையை. ஒர்க் பண்ணுறவங்க அந்த ஒர்க்கு வந்து சரியான முறையில் என்னால் முடிக்க முடியல, கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னா குபேர முத்திரை தொடர்ந்து செய்யுங்க. தானாகவே அந்த ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு சால்வ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ யாரோ ஒருத்தவங்க என்னுடைய அதாவது பாஸ் அவர் வந்து ரொம்ப திட்டிகிட்டே இருக்கிற ஆஃபீஸில் நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க. ஸோ அவங்களுக்கு இதை சொன்னேன், அவங்களுக்கு அது சரியாயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் வந்து இந்த தோழர்கள் நிறைய பேருக்கு இதை சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் சம ரிசல்ட் வந்த ஒரு அற்புதமான முத்திரை இது. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னொருத்தவங்க ஃபாரினுக்கு போய் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தான். ஃபாரின் கண்ட்ரீஸில் ஜாப் போகணும், ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ எவ்ரிடே நான் ட்ரை பண்ணப்பா, ப்ராக்டிஸ் பண்ணப்பான்னு தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தான். சீக்கிரமாக அவன் என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், ஆட்டோமேட்டிக்காக அவனோட அறிவுத்திறனும் அவனுடைய மனத்திறனும் தானாகவே வளர ஆரம்பிச்சிடுச்சு. அவனுக்கான வேலையும் கிடைச்சது, அவன் அங்கேயும் போய் செட்டில் ஆகிட்டான் கூட. இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் இந்த குபேர முத்திரையினால் ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக யாருக்கெல்லாம் எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கோ தயவு செய்து இந்த முத்திரையை செய்யுங்க. ஃப்யூச்சரை பார்த்து என்ன நடக்க போகுது, அப்புறம் எதிர்காலத்தை பார்த்து பயங்கரமான பயங்கள் நிறைய பேர் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு முறியடிக்கிற ஒரு அற்புதமான முத்திரை இது. தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். வெற்றி உங்கள் வசம். நீங்கள் யாரெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த முத்திரையை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவசரப்பட்டுருவேன், என்னால் முடியல அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலைலாம் இருக்கும். என்ன மாரி கண்ட்ரோல் இல்லாமல் நான் போயிடுவேன் அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி சூழலில் கூட கோவம் வருது அப்படின்னா இந்த முத்திரையை அப்படியே கையில் பிடிச்சிட்டு அமைதியாக உட்காருங்க. உங்களுக்கு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு பிறந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எதையும் செய்ய மாட்டீங்க, யோசிப்பீங்க கூட. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் எனக்கே ஏற்பட்டிருக்கு. எனக்கும் நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. நான் என்ன செய்வேன்னா, இந்த முதிரையை பயன்படுத்தும் போது அமைதியாக இருப்பேன். அந்த முதிரையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் என் மனசுக்குள்ளே சில விஷயங்கள் நடக்கும், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். பட் ஆனால் ஃப்யூச்சரில் வருமா வராத எனக்கும் தெரியாது. இது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். யூடியூப்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதை செய்ய ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு வந்து அப்படியே அப்டேட் ஆக ஆரம்பிச்சது. எப்படி தான் நான் அதை பண்ணுறேன், அதை செய்கிறேன் அப்படின்னு தெரியாது. சிம்பிள் தான். அதுக்கான அறிவுத்திறன் நமக்குள்ளே கூட ஆரம்பிக்குது, அதுக்கான மனத்திறன் கூட ஆரம்பிக்கிறது. இது ஒரு அற்புதமான முத்திரை. இது ஏதோ மூட நம்பிக்கையை சார்ந்த ஒரு முத்திரை இல்லை. இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய மனத்தெளிவு ஏற்படும். பார்த்தீங்களா, அதில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட அறிவுத்திறன் கூடும்போது எக்ஸ்ட்ராடனரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏற்படும். கண்டிப்பாக செய்யுங்க, மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. உங்கள் வலது மூளை அற்புதமாக செயல்படும். முயற்சி செய்து பாருங்கள். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அவங்களும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாங்க. முயற்சி செய்யுங்கள். உங்கள் கனவுகள் பலித்தே தீரும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நன்றி. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோ என்ன போடலான்னு நீங்களே சொல்லுங்கள். அண்ட் என்ன மாதிரி முத்திரைகள் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கான முத்திரைகளை நான் வந்து அடுத்த பதிவில் போடலான்னு விருப்பப்படுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.